இப்ப இனிஷியலா நம்ம ஜேசி ஈவெண்ட்ல எல்லாம் எடுத்த உடனே ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜெண்டான்னு ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாருமே கவனிச்சிருக்கீங்களா? பிரசிடென்ட் ஒவ்வொருத்தரையா அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ அதே விஷயத்த எப்படி நம்மளோட ரெகுலர் லைஃப் டைம்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் வந்து உங்களோட டாக்குமெண்ட் லைக் பர்சனல் டாக்குமெண்ட், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? யாரா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுங்க பார்க்கலாம். லைக் டக்குனு பேர் தூங்கிட்டு இருந்தப்ப அடிச்சு எழுப்பி உங்க ஆதார் நம்பர்ல கேட்டா எத்தனை பேர் சொல்லுவீங்க? என்னைக்கு செல்போன் வந்துச்சா அதோட எல்லாம் மறப்போம். நமக்கு மண்டையில ஏத்துறது நிறைய விஷயம் நம்ம மறந்துட்டோம். ஏர்பாட்ஸ் 131 BT V099M ப்ளூடூத் இருக்கு. ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ். சொல்லு டக்குனு. வேற யாராவது பேன் கார்டு நம்பர் இருக்கா? ஆன்லைன் கிளாஸ். உண்மையாவே ஆதார் நம்பர்லாம் சொல்றாங்களா? வாவ், வண்டர்ஃபுல். மேடம் வந்து அவங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன் இருக்காங்க. ஓகே, வேற யாரும்? என் கூட இருந்தா எப்படி எனக்கு கல்யாணம் ஆயிடும். ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ் நம்பர்லாம். இதோட ஒரு பெரிய சேலஞ்சிங்கான கொஸ்டின் கேட்கிறேன். மேரிடா இருந்தா உங்களோட ஆனிவர்சரி டேட், ஸ்பவுஸோட டேட் ஆஃப் பர்த் எத்தனை பேர் கரெக்டா சொல்லுவீங்க டக்குன்னு? ஐயோ, யாருமே கை தூக்க மாட்டேங்கிறீங்க. யார் யாருன்னு எல்லாரையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க வீட்டுக்கு கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். நான் சொல்லிடுறேன் சார். ஓகே மேம், ஓகே மேம், மகிழ்ச்சி. ஓகே, சோ இந்த ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல நம்ம யூஸ் பண்ற டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல நம்ம யூஸ் பண்ற விஷயங்கள் ஆகட்டும், அதை எப்படி நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்றோமா இல்லையா அப்படிங்கறத ஒரு கேட்டகரைஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்க போறோம். இதுல மேக் இட் ஃபாஸ்ட், we will have more interaction based பண்ணி நம்ம கொண்டு போறோம். நம்மளோட ரெகுலர் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம கிட்ட? ரெகுலரா நம்ம லைஃப்ல ரொட்டீன்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் சொல்லுங்க. நம்ம கையில எப்பயும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ரெகுலரா என்னென்ன டாக்குமெண்ட் நம்மளோட லைஃப்ல நம்ம சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இப்ப ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடந்துச்சு. அப்ப நம்ம கிட்ட ஒரு டாக்குமெண்ட் தேவைப்பட்டுச்சு. என்னது? ஓட்டர் ஐடி. ஓகே, ஓட்டர் ஐடி இல்லைன்னா எதை வச்சு ஓட்டு போடுவீங்க? பாஸ்போர்ட். ஓகே, அது இல்லைன்னா? ஆதார் கார்டு. ஓகே, அதுவும் இல்லைன்னா? பூத் ஸ்லிப். ஓகே, அதுவும் இல்லை அப்படின்னா? ரேஷன் கார்டு. ஓகே, அதுவும் இல்லை அப்படின்னா? ஓட்டே போட முடியாது. பேன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ நம்மளோட ரெகுலரா பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நமக்கு இது ஆக்சுவலா ஆல்டர்னேட்டிவா இத்தனை டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்றோம், கரெக்டா? இப்போ இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டூ வீலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கார்டு இருக்கும். நம்ம லைசன்ஸ் ஆகட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ், ஆர்சி, இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட். இதே காருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா வரும். இப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பேராமீட்டர்லயும் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறது கோ ஃபார் இட். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஹோப் எல்லாருக்குமே ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஸ்கிரீன் எல்லாருக்குமே விசிபிளா இருக்கா மேம்? விசிபிள் சார். ஓகே மேம், தேங்க்யூ சார் ஃபார் தி அப்டேட் மேம். ஓகே, டைரி அப்படின்னு உடனே எல்லாருக்கும் என்ன தோணும்? சார், கடந்த கால மெமரி. ஓகே, கஜினி படத்தை பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சார். ஓகே மேம், ரைட். வேற என்ன பர்பஸ்க்கு? ஒன்ஸ் அப்பான் a டைம் நம்ம ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு டைரியா இருந்துச்சு, இப்ப கிடையாது. ஃபோன் டைரக்டரின்றதே இப்ப மறந்து போச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது வேற என்ன பர்பஸ்க்கு நம்ம டைரிலாம் யூஸ் பண்ணோம்? டு டூஸ்லாம் நோட் பண்றதுக்கு. டு டூ லிஸ்ட், டே பை டே ரொட்டீன்ஸ் சார். டே பை டே ரொட்டீன். டெய்லி ரொட்டீன். சரி, இப்ப அந்த விஷயம் வந்து நம்ம டைரியில வச்சிருக்கோமா இல்ல வேற எதுல வச்சிருக்கோமா? நம்மளோட மைண்ட்ல வச்சிட்டு இருக்கோம் சார். கீப் நோட்ஸ் மாதிரி Phone ல வச்சிருக்கோம் sir. ஆப் இருக்குல்ல சார், அந்த மாதிரி. மொபைல்லைங்க சார்.
மொபைல் மொபைல்ல டிஜிட்டல்ல நம்ம கன்வெர்ட் ஆயிட்டோம். இப்போ மொபைல்ல இருக்கிற கான்டாக்ட்ல ஒரு 10 கான்டாக்ட் நம்பர் டக்குன்னு எடுத்து ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க? சார் 2 10 3 வேணா வராதுங்க சார். சொல்லலாம் ஒரு சார். 4-5 சொல்லலாங்க சார். ஆமா சார். சேம். இப்போ 10 சொல்லிடலாம். 20? நோ சார். வாய்ப்பே இல்ல. சார் 4 வாய்ப்பில்ல சார். என்ன நீங்க இப்ப 20க்கு போயிட்டீங்க. இதே வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் லேண்ட்லைன் இருந்த டைம்ல நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் எவ்வளவு நம்பர் ஞாபகம் வச்சிருந்தோம். அப்பா Yes, கடை sir. நம்பரு, வீட்டு நம்பரு, ஃப்ரெண்ட்ஸ் நம்பரு, எவ்வளவு விஷயங்கள். இத்தனைக்கு அதுல வந்து பின்கோடோட சேர்த்து ஞாபகம் வச்சிருக்கணும். இப்பயே ஜஸ்ட் 10 நம்பரோட முடிஞ்சு. ஸோ இந்த டெக்னாலஜி மூவ் ஆக நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன ஆகுது, இந்த டெக்னாலஜிஸ் ஆல்மோஸ்ட் நம்மள ஓவர்டேக் பண்ணி நம்மள வந்து சில இடத்துல லேசி ஆக்குது, சில விஷயத்துல நம்மள அட்வான்ஸ் ஆக்குது. பட் என்னோட கான்செப்ட் நான் என்ன சொல்றேன்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் நம்ம அதை எப்படி டைரைஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரைட்? ஓகே, சரி, லெட்ஸ் வர்ஜ் இன்டு இட். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலி நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதுதான். இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெகுலரா நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட். யாரும் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. செஷன் முடிஞ்ச உடனே நான் ஈஷா மேம் மூலமா நான் அப்படியே நான் பிடிஎஃப் கொடுத்துறேன், எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாரும் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம கோத்ரூ தான் பண்ண போறோம். நார்மலா பேசிக்கான ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது பர்சனல் டாக்குமெண்ட். இங்க இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண டாக்குமெண்ட். ஒரு சிலது மட்டும்தான் நமக்கு வேலிடிட்டியோட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம், உங்களோட இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், ஆர்சி எடுத்துக்கலாம். இதெல்லாமே வேலிடிட்டி பேஸ்ட் டாக்குமெண்ட். இது பேராமீட்டர் 1. அடுத்த பேராமீட்டர் எடுத்தீங்கன்னா நம்மளோட சிவில் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ். இப்போ நம்மளோட சர்டிபிகேஷன்ஸ், பர்த், டெத், மேரேஜ் ஆனிவர்சரி, உங்களோட லீகல் டாக்குமெண்ட்ஸ், இதை நீங்க வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாமே இங்க கவர் ஆயிடுதா. ஸோ இதுல ஒரு 10 செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் சொல்ற இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையுமே எத்தனை பேர் நம்ம ஆர்கனைஸ்டா வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா எத்தனை பேர் டக்குன்னு ஆமான்னு சொல்லுவீங்க? ஆமான்னா ரியாக்ஷன்ல லவ் சிம்பிள் கொடுங்க, இல்லைன்னா சரி, இல்லைன்னா ஒரு ஸ்மைலி போடுங்க. இதுல எத்தனை பேர் இங்க மாதிரி ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம்? இல்ல டிஜிலாக்கர்ல வச்சிருக்கேன் சார், போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ரூபா மேடம் மட்டும் லைட்டா டவுட் ஃபுல்லா போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா நிறைய பேர் இந்த விஷயத்த நம்ம மிஸ் பண்றோம். கரெக்டா? பட் இதை வந்து நம்ம எப்படி ஃபர்தரா ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை வந்து ஃபர்தரா ஒவ்வொரு கேட்டகரைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கேட்டகரைசேஷன் இருக்கிறப்ப நமக்கே தெரிஞ்சிடும் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், எந்தெந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிடும். அடுத்தது நம்மளோட அட்ரஸ் ரெசிடென்ஷியல் பேஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஒரு விஷயம் எதுக்கு இந்த டாக்குமெண்ட் நான் அட்ரஸா பிரிச்சேன் அப்படின்னா, நிறைய நேரம் நம்ம வந்து லொகேஷன் ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். சில நேரம் என்ன பண்ணிருப்போம்னா நம்ம ஆதார், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இதுல அட்ரஸ் மாத்திருப்போம். ஏன்னா ரேஷன் கார்டு மோஸ்ட்லி அடிக்கடி நம்ம அட்ரஸ் மாத்தினாலும் புது கார்டு பண்ண டைம் ஆகும். பட் ஆனா லொகேஷன் மாத்தி வேற ரேஷன் பூத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ண முடியுமே தவிர அதை மேப் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் மென்ஷன் சொல்லியிருக்கேன். ஆதார், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பில்ஸ், இதெல்லாமே நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேற எங்கேயாவது கம்யூனிகேஷன் ப்ரூஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது ஒரு கம்பெனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா சில பேர் என்ன கேட்பாங்கன்னா அடிஷனலா ஒரு 2-3 ப்ரூஃப் கேட்பாங்க. அதுக்கு வந்து உங்களோட பேனு, ஆதார் போக வேற ஏதாவது நீங்க கொடுக்கலாம். ஒரு போஸ்ட்பெய்ட் பில் வச்சிருந்தீங்க, நீங்க அதை கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்றப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அடுத்தது ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இந்த ஃபார்ம் 16ங்கிறது எப்போ ஞாபகம் வரும்னா வருஷம் முடியறப்பதான் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆமா இல்ல, ஃபார்ம் 16 இருக்குல்ல, ஐடி ஃபைல் பண்ணணும்ல, அப்பதான் ஆடிட்டர் போய் தேடுவோம். சார் ஐடி ஃபைல் பண்ணணும் சார், உடனே அவர் ஒரு பக்கம் டாக்குமெண்ட் தேடுவார் ஐடி ரிட்டர்ன் பண்றதுக்கு. ஆமா சார், நீங்க போன வருஷம் பண்ணல சார் வீடியோ, இப்போ ஃபைனு. அதுக்கடுத்து ரொம்ப அருமையான விஷயம் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி முன்னாடி நம்பர் மட்டும் எடுத்தா போதும்னு இருந்த கட்டம் போய் மந்த்லி ஃபைலிங்கு, குவார்டர்லி ஃபைலிங், ஹாஃப் ஃபைலி, ஆனுவலி, நில் ரிட்டர்ன் ஃபைலு, இது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொன்றும் ஆர்கனைஸ் பண்றப்போ ஒரு ஈஸியான மெத்தடா ஃபாலோ பண்ணிட்டே வந்துடலாம். அது கடைசியா சொன்ன 2 விஷயம் பாத்தீங்கன்னா லோன் டாக்குமெண்ட், இன்சூரன்ஸ் பாலிசிஸும். ஏன்னா எல்லா வீட்லயும் பண்ற மிகப்பெரிய தவிர இன்சூரன்ஸ் முதல்ல போட்டுருவோம், அதுக்கப்புறம் ரெனுவல் வரப்பதான் ஞாபகம் வரும், ஐயோ கட்டணுமா அப்படின்னு. சில பேர் அதை மிஸ் பண்ணிடுறோம். இல்ல அப்படின்னா
ஹஸ்பண்ட் போட்டு ஒய்ஃபுக்கு தெரிய மாட்டேங்குது, ஒய்ஃப் போட்டது ஹஸ்பண்டுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்காக ஆக்சுவலி சில கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இனிஷியலா மலேசியால ஒர்க் பண்றப்ப அங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் பர்சனோட டேட் ஆஃப் பர்த்தோட மேப் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு லைசன்ஸ் ரெனியூவலும் அவங்க டேட் ஆஃப் பர்த்தை ஒட்டி வரும். ஒரு 1 வீக் முன்ன பின்ன நம்ம ரெனியூவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்செப்ட் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஈஸியா டாக்குமெண்ட் மெயின்டைன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது எஜுகேஷன் டாக்குமெண்ட். இதெல்லாம் வந்து எப்போ இன்டர்வியூ போறோமோ அப்போ மட்டும்தான் இதெல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், காலேஜ் டிகிரி, ப்ரொஃபஷனல், இதுல வந்து அட்டஸ்டேஷன், கிரீன் இங்க் போட்டு யார்ட்டையாவது அட்டஸ்டேஷன் வாங்கியிருப்போம். இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்திருக்கும். என்னோட கடைசியா இருந்த நாள் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படாது. லைக் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் இதெல்லாமே அந்தந்த ஃபீல்டு இருக்கவங்களுக்கு மட்டும் தேவைப்படும். பட் இனிஷியலா இருக்கிற அந்த 7 டாக்குமெண்ட் நம்ம எல்லாருக்குமே மேண்டேட்டரியா இருக்கும். நம்ம 10th 12th டிகிரி யாரோ ஒருத்தர் ஆர்வமா ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ப்ரொசீட் பண்ணலாம், நான் மியூட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு லெவல்ஸ் நம்ம க்ரோ ஆகிட்டே போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்கூலிங் இருப்போம். கிண்டர் கார்டன்ல இருந்து இப்ப இங்கே கிரீன்வுட் நர்சரின்னு ஒரு மேடம் இருக்காங்க. ஸோ அங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவோம். தென் வி கோ ஃபார் லெவல்ஸ் ஆஃப் ஸ்கூல் மூவ் பண்ணிட்டு போவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அப்பதான் நமக்கு தேவைப்படும். ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி ஜம்ப் பண்றோம், இல்ல புதுசா போறோம் அப்படின்னா அப்ப இந்த டாக்குமெண்ட் தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா நிறைய இடத்துல என்ன ஆகும்னா அந்த லாஸ்ட் அண்ட் பிஃபோர் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா பிஎஃப் அண்ட் ஏஎன் டீடைல்ஸ் இந்த நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில என்ன ஆகும், சிலதை மேப் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலன்னா நீங்க 2 பிஎஃப் நம்பரையும் ஞாபகமா வச்சிருக்கணும், அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்குதான் இது எல்லாமே என்னோட இனிஷியல் ரெக்வஸ்ட் என்ன, எவ்ரிதிங் மேக் இட் ஒரு ஹார்ட் காப்பி ரெடி பண்ணிருக்கேன் எல்லாத்தையுமே. இல்லையா ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி உங்க லேப்டாப்லயோ கூகுள் டிரைவ்லயோ இல்ல ஒன் டிரைவ் எது வச்சிருக்கீங்களோ அதுல ஃபோல்டர் வைஸ் போட்டு எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இது பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு. பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு நான் சொன்ன அதே விஷயம் தான். பட் அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய லைசன்சஸ் வந்து ரினியூவல் பேசிஸ்ல வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரேட் லைசன்ஸ், எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெனியூவல் இருக்கும். அதாவது இத்தனை நாளுக்கு ஒரு தடவை எஃப்எஸ்ஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 இயர்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, 5 இயர்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப ட்ரேட்மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்க ரினியூவல் பண்ணா போதும். ஸோ இந்த ஒவ்வொரு டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் வந்து அவங்களோட டாக்ஸ் ஃபைலிங்க்கு யூஸ் ஆகும். இப்போ ஐஇ கோடுங்கிறது 1 இயர்லி ஒன்ஸ் ரினியூவல் பண்ற மாதிரி வரும். ஸோ இது எல்லா டாக்குமெண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்றதை காட்டிலும் ரொம்ப முக்கியமான விஷயம் வி ஷுட் ரிமெம்பர் த வேலிடிட்டி. இந்த வேலிடிட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு கூகுள் கேலண்டர் மாதிரி ஒன்று போட்டு அதுல ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். எல்லாருமே நிறைய பேர் இங்க இனிஷியல் எல்லாருமே சொன்னீங்க டு டூ லிஸ்ட் மாதிரி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா டு டூ லிஸ்ட்ல வந்து நம்ம எப்ப பண்ணுவோன்றத போடுவோம். பட் ஆனா நம்ம கேலண்டர்ல சிங்க் பண்ண மாட்டோம். அதே விஷயத்த நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கூகுள் கேலண்டர் மாதிரி நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்காவா எல்லாமே அந்தந்த டைம் உங்களுக்கு ரினியூவல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். லைக் எப்படி இன்சூரன்ஸும் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் அப்புறம் லைஃப் இந்த இன்சூரன்ஸ் மட்டும் நமக்கு கரெக்டா ரிமைண்டர் வரும். ஏன் அப்படின்னா ஒரு ஏஜென்ட் மூலமா போட்டிருப்போம், அவர் கரெக்டா போன் அடிச்சிருவாரு, அண்ணே உங்க வண்டி இன்சூரன்ஸ் டியூ வந்துருச்சு, மேடம் உங்க வண்டி இன்சூரன்ஸ் டியூ வந்துருச்சு ஞாபகப்படுத்திடுவாரு. ஸோ அப்ப அதை கண்டிப்பா கட்டிடுவோம். பட் மற்ற விஷயங்கள் பண்றோமா அப்படின்னா அங்க ஒரு சின்ன ஒரு பேரிகேட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாமே நம்ம டைரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அடுத்த அதே விஷயம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட். இது எல்லாருக்குமே தெரியும். பட் ஏன் இது எல்லாத்தையுமே இவ்வளவு டாக்குமெண்ட்டையும் நான் காட்டுறேன் அப்படின்னா கண்டிப்பா அதை பாக்குறப்ப எல்லாருக்கும் ஒரு பொறி தட்ட ஆரம்பிச்சிடும். இதை எந்த ஷெல்ஃப்ல வச்சேன், ஒருவேளை என் வீட்டுல வச்சனா, கடையில வச்சனா, ஆபீஸ்ல வச்சனான்னு ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடும் எல்லாருமே மைண்ட்ல. ஆமா, அதுலயும் மெயினா அந்த பட்டா இந்த ஈஸி தேடுறவங்களுக்கு தான் பெரிய போராட்டமே நடக்கும். ப்ராப்பர்ட்டி சேலோ இல்ல பர்ச்சேஸோ பண்றப்பதான் நம்மளே ஒரு புது லீகல் அட்வைசர் மாதிரி மாறிடுவோம். ஐயோ ஈஸி இருக்கா, பட்டா இருக்கா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் தேடுவோம். அப்ப நம்மளே அறியாம நமக்குள்ள சந்திரமுகி வந்த மாதிரி எல்லாருமே ஒரு லாயரா மாறி இருக்கும். யாராவது லாயர் இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. அடுத்து இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் எல்லாருக்குமே இப்ப தெரியும். நம்ம இப்ப இனிஷியலா ரெண்டல் அக்ரிமெண்ட் பெரிய விஷயமா இல்ல. பட் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் கமர்ஷியலா போறீங்கன்னா அதை ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணணும், அதுக்கு டாக்ஸ் பே பண்ணணும்ன்ற
ஒரு ஆப்ஷனும் கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சு. ஸோ அதெல்லாமே நமக்கு ப்ராப்பரா தெரிஞ்சுட்டு வரணும். ஸோ அதுக்காக எல்லாமே இங்க ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வெஹிக்கிள் நான் இனிஷியலா சொல்லிட்டேன். உங்களோட வண்டிக்கான ரினுவல்ஸ்க்கான விஷயங்கள், நம்ம லைசன்ஸ் ஆகட்டும், ஆர்சி ஆகட்டும், இல்ல அதுக்கான பர்மிட்ஸ் ஆகட்டும், இல்ல நீங்க இப்ப ஃபாஸ்டாக் போறீங்க, ஏன்னா நிறைய பேர் ஃபாஸ்டாக் ப்ராப்பரா டாப் அப் பண்ணணும். ஏன்னா அந்த அக்கௌண்ட்ல அந்த ரேட்ல பணம் இல்லை, எங்கேயா போய் டோல்ல போய் நின்றுக்குவோம், அந்த நேரத்துல டவர் எடுக்காது, அப்ப ரீசார்ஜும் பண்ண முடியாது, இல்ல கேஷ்லயும் பண்ண முடியாது. அப்ப கொஞ்சம் நேரத்துல ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணுவோம், வண்டி திருப்பி ரிவர்ஸ் எடுத்து டவர் இடத்துக்கு போயிட்டு திருப்பி டாப் அப் பண்ணிட்டு திருப்பி அதே டோல்ல வருவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெகுலரா நிறைய நடந்திருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு அதை பத்தி தெரியும். அதே மாதிரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பண்றவங்களுக்கு இந்த பெர்மிட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் அவங்க மாறுறப்ப எக்ஸ்க்ளூசிவ் பெர்மிட் எடுப்பாங்க. சில பேர் ஆல் இந்தியா பெர்மிட் வச்சிருப்பாங்க, பட் சில பேர் அந்தந்த நீட் பேஸ்ட் பெர்மிட் வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது ஹெல்த் கேர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலரா இப்ப கிட்ஸ் இருக்காங்கன்னா தான் இந்த விஷயங்கள் நமக்கு எப்பயுமே ஞாபகம் வரும். அதாவது பிறந்த குழந்தைக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, ஹாஃப் இயர்லி, இயர்லி, ஆனுவலி, அது குறைஞ்சது அந்த 3 to 4 இயர்ஸ்க்குள்ள எவ்வளவு வேக்சின்ஸ் நம்ம போடுறோம், அதெல்லாமே ப்ராப்பரா நம்ம ட்ராக் பண்றதுக்கு ஒரு சின்ன நோட் பேட் மாதிரி வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். இன்னொன்னு, முன்னாடி எல்லாம் இனிஷியலா எல்லாரும் வீட்லயும் ஒரு பெரிய கேலண்டர் இருந்துச்சு. அந்த கேலண்டர்ல தான் பால் கணக்கு எழுதுவோம். அப்புறம் வந்து என்ன எழுதுவோம்னா, சரி இன்னைக்கு போய் காசு கொடுக்கணும், அவரு காசு கொடுக்கணும்லாம் எழுதி வச்சிருந்தோம். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த கேலண்டர் அப்படியே யாராவது கொடுப்பாங்க, அப்படியே எடுத்து ஓரமா இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்க ஷெல்ஃபுக்கு வந்து கீழே விரிச்சு வைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்றோம் எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல. இன்னொன்னு, கேலண்டர் கிழிக்கிற பழக்கமே இங்க நிறைய பேருக்கு போயிருச்சு. அதெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, சரி நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கிழிச்சுன்னா கேலண்டரை கிழிச்சியா அப்படின்னு கேட்பாங்க. கடையில எல்லாம் நம்ம 2-3 பேர் இருக்கிற கடையில, இல்ல அப்பா நம்ம பேரண்ட்ஸோட இருக்கிற கடையெல்லாம் போனீங்கன்னா கேலண்டர் கிழிக்கணும், அப்பா வந்தவொடனே கேட்பாரு, இன்னைக்கு என்னத்தரா கிழிச்ச அப்படின்பாரு. ஏன்பா அப்படின்னா, நீ கேலண்டர் கூட நீ கிழிக்கிற பாரு அப்படின்பாங்க. சோ அந்த ரைமிங்கா இருந்தாலும் அந்த நேரத்துல அந்த ஒரு ஒர்க் நம்ம இனிஷியலா ஒரு ப்ராக்டிஸா கொண்டு வந்தாங்க நமக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், கேலண்டர் கிழிக்கிறதோட வர மாட்டோம், அப்படியே போயிட்டு இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். சோ இதெல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் லேட்டரா அது என்னாச்சு, அது அப்படியே அதோட இது குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே முகம் பாக்குறோமோ இல்லையோ, மொபைல்ல என்ன ரிமைண்டர் தான் நம்ம பாக்குறோம் பேசிக்கா, ரைட்? எல்லாருமே மொபைலுக்கு நம்ம அடிக்ட் ஆகிறோமா இல்ல அது நமக்கு அடிக்ட் ஆயிடுச்சான்ற விஷயம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. சோ அதனாலதான் ஒரு சின்ன ஒரு டிப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாருமே இஃப் பாசிபிள் உங்களால காலையில எந்திரிக்கிறப்பயோ இல்ல நைட் படுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல லஞ்ச் டைம்லயோ ட்ரை டு ஹாவ் லைக் மீ டைம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். மீ டைம்னா ஒண்ணும் கிடையாது, எதுவுமே பண்ணாம வடிவேலு காமெடி மாதிரி ஒரு 30 நிமிஷம் வெட்டியா இருக்கணும். அதாவது கேட்ஜெட் இல்லாம இருக்கணும். இந்த வெட்டினா அது வேற மாதிரி திங்கிங் போயிடுது. சோ அதுக்காக தான் நான் சொல்றேன், ட்ரை டு ஹாவ் மீ டைம். அதாவது மீ டைம்ங்கிறது நீ சும்மா ரிலாக்ஸ்டா ஒரு இடத்துல சும்மா சேர்ல உட்காந்துக்கிறது, எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த டைம்ல ஏதாவது தாட்ஸ் வரும், வந்துட்டு போட்டோம், பட் நீங்க ஃப்ரீயா இருக்கணும். ஸோ அந்த மீ டைம் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு நிறைய போய் டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்ல எதுவுமே தேவையில்லை. இந்த 30 மினிட்ஸ் நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டா ஒரு மாசம் பண்ணி பாருங்க, எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. மெயின் திங், உங்க ஃபேஸ்ல ஒரு நல்ல க்ளோ தெரியும் காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே. ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது லீகல் டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்னது, இது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவ் டாக்குமெண்ட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், சில லீகல் ரிலேட்டடா யாராவது ஹேண்டில் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது எல்லாமே தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வில்லுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளவு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வில்லுக்குலாம் வேலிடிட்டி இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு வில் வந்து என் பையன் பேர்ல எழுதுறேன் அப்படின்னா, நான் இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து எனக்கு தான், எனக்கு அப்புறம் தான் அவனுக்குன்னு அவர் அங்க ஒரு இக்கு வச்சிருவாரு. நாங்க இக்கு வச்சாதான் எனக்கு சேஃப். ஏன்னா இப்ப அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. நம்மளோட சேஃபா சரி நம்ம பார்த்துதான் இப்ப இருக்கிற பசங்களை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நான் சொல்றேன். நெக்ஸ்ட், இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட், எஃப்ஐஆர் எல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சில நேரம் வேற ஏதாவது விஷயங்கள் நம்மளே அறியாம யாருக்காவது போய் கேரண்டி கையெழுத்து போடுவோம். இந்த பவர் ஆஃப் அட்டானி வாங்குறது. இப்ப பவர் ஆஃப் அட்டானி பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு அக்கௌண்ட்ல இருப்போம், நம்ம இன்னொருத்தருக்கு போய்
சைன் பண்ணியிருப்போம். இந்த விஷயங்கள்லாம் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்ல பேங்க் லோனுக்கோ நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒன்ஸ் முடிஞ்ச அவர் லோன் கிளியர் பண்ணிட்டாருன்னா என்ஓசி வாங்கி நீங்களும் உங்க பேர்ல என்ஓசி வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அந்த என்ஓசி ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக எல்லாத்தையுமே நான் அட்ரஸ் பண்ணி இங்க கிளப் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். வைதேகி மேடம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்தது சரி, இது வரைக்கும் நம்ம சொன்னது பிசிக்கலா பார்த்தாச்சு. சரி, டிஜிட்டலா என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் நமக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஜிலாக்கர் அக்கௌண்ட். இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த 2K கிட்ஸுக்குலாம் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, அவங்களுக்கு வர்ற சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் டிஜிலாக்கர்லயும் டைரக்டா போஸ்ட் பண்ற ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்ப நமக்கு எடுத்துக்கிட்டா டிஃபால்ட்டா டிஜிலாக்கர்ல உங்களோட பேனு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் நீங்க கொண்டு போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப வர 10th 12th மார்க் ஷீட்ஸ் எல்லாமே கூட அதுல கொண்டு வந்துடுறாங்க. யூனிவர்சிட்டிஸுமே சில யூனிவர்சிட்டிஸ் அவங்களும் அந்த டிஜிலாக்கர்ல அவங்களோட ஆப்ஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அது நீங்க பண்ணிக்கலாம். டிஎஸ்சி டோக்கன் வந்து பிசினஸ் பீப்புள் ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் அவங்க அந்த ஓடிபி வச்சாதான் ஒவ்வொரு தடவையும் இந்த ஐடிஆர் ஃபைல் பண்றப்பயோ அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்றப்பயோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இமெயில் அக்சஸ் கிரெடென்ஷியல். ஏன்னா ஏன் இந்த விஷயத்த நான் எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன மாதிரி ஐடி ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னா பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 30+ கிளைண்ட் மைக்ரோசாஃப்ட்ல ஹேண்டில் பண்றேன். ஸோ அவங்க அது ஒவ்வொருத்தரும் கூட அட்மின் அக்கௌண்ட்டையும் நான் மேனேஜ் பண்ணணும். ஸோ 30 அக்கௌண்ட்டுக்கு 30 பாஸ்வேர்ட் எங்க ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா, தென் வி நீட் டு மேக் அ ப்ராப்பர் ஒரு எக்ஸல் மாதிரி போட்டு அதை ரெகுலரா இது பண்ணணும். அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன். இப்போ என்னோட இமெயில வேற யாராவது லாகின் பண்றாங்க, அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு. பாத்தீங்கன்னா ஒன்னு உங்க மொபைலுக்கு ஓடிபி இல்ல இமெயில் ஓடிபி இல்ல அப்படின்னா உங்க மொபைல்ல வந்து நீங்க யாராவது லாகின் பண்ணா அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் அதை அக்செப்ட் ஆகிற மாதிரி ஆத்தென்டிகேஷன் கொடுக்கலாம். இதெல்லாமே இருக்கு. அதுக்கு தான் நான் நெக்ஸ்ட் சொன்னது கிளவுட் டெபாசிட்டரி. கிளவுட்ல நான் சொன்ன மாதிரி ஒரு பிசில ஒரு டாக்குமெண்ட் போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதை உங்க கூகுள் டிரைவ்லயோ இல்ல ஒன் டிரைவோ இல்ல தனியா எக்ஸ்க்ளூசிவ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இல்ல ஒரு பென் டிரைவ்ல எல்லாத்தையும் நீங்க போட்டு வைக்கிறதுனால தாராளமா பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் பேக்கப். அடுத்து இப்ப நான் சொன்ன அந்த இப்ப வால்ட்ன்ற கான்செப்ட் நிறைய வந்துருச்சு. டிஜிலாக்கர் மாதிரி இப்ப நிறைய இமெயில் ப்ரொவைடர்ஸ் வாலெட்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. அந்த வாலெட்ல வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்க ஸ்டோர் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப எங்களோட கம்பெனில என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் ஃபுல்லா வாலெட்ல போட்டுட்டு யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் நான் அக்சஸ் கொடுத்துருவேன். ஸோ இன்கேஸ் நான் இல்லை அப்படின்னாலும் அவங்க மட்டும் தான் அதை அக்சஸ் பண்ற மாதிரி அந்த ப்ரொவிஷன் செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் எப்படி வீட்டுல வந்து கதவு நம்ம சாவி நம்ம கிட்ட இருக்கும், பீரோ சாவி அம்மா கிட்டயோ பாட்டிக்கிட்டயோ இருக்கும் அப்படின்ற மாதிரி. என்னத்தான் அப்பாவே சம்பாதிச்சாலும் வீட்டுலதான் வேணா அம்மாட்டையும் பாட்டிட்டு தான் காசு வாங்கி ஆகணும். ஸோ அதுக்காக தான் அந்த கான்செப்ட் சொல்றேன். அடுத்து ஓகே, இது வந்து சரி ஒரு டாப் 25 டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவா ஹைலைட் பண்ணி நீங்க காட்டியிருக்கேன். இது எப்பயுமே இதுல மோஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது. ஸோ அதனால அதை மட்டும் இங்க ஹைலைட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன இருக்குன்றது நீங்க பார்க்கலாம். ஆதார், பேன், ஓட்டர் ஐடி, உங்களோட லைசன்ஸ், சர்டிபிகேட்ஸ், உங்க சேலரி ஸ்லிப்ஸ், ஐடிஆர்ஸ், உங்களோட பேனு, யூஏ நம்பரு, உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி டீடைல்ஸ், இதெல்லாமே நீங்க கொண்டு வந்துக்கலாம். டிஜிட்டல் லாக்கர் இருந்துச்சுன்னா நீங்க அந்த விஷயத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்ப இங்க இருக்கிற 25 டாக்குமெண்ட் எத்தனை பேர் இப்ப கேட்டா உடனே ஒரு 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இங்க மொத்தம் நான் ஒரு 25 டாக்குமெண்ட் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது இப்ப நான் எனக்கு இந்த 25 வேணும், ஓகே, ஈஷா மேடம் 5 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியே எல்லாரும் சாட்ல போடுங்க பார்ப்போம். எத்தனை பேர் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 4ல இருந்து ஒரு 5 டாக்குமெண்ட் டக்குன்னு எடுத்துடலாமா? ஓகே, வேற? ஓகே, 6. கௌரி மேடம் 6. ஓகே, 6 ரெடியா இருக்காங்க. ரூபா மேடம் 15. ஓகே, கலைச்செல்வி 5. ஓகே, அடுத்து ரூபா மேம் தான் மாஸ் போல இருக்கே. சூப்பர், 15 டாக்குமெண்ட். இல்ல, அவங்க ரொம்ப சைலண்டா இருந்து எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து வச்சுட்டு மீட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வண்டர்ஃபுல் சார். அது எப்பவுமே ரெடியா இருக்கும் சார். அது இல்லைன்னா வீட்டுல ஒரு வேலையும் நடக்காது சார். அதெல்லாம் எப்பவுமே ஒரு ஃபைல் போட்டு எல்லாமே ரெடியா இருக்கும் சார் அந்த டாக்குமெண்ட். அப்படி இல்லைன்னா கூட சிஸ்டம்ல இருந்து டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு எங்க ஹஸ்பண்ட் அதெல்லாம் கரெக்டா பக்காவா வச்சிருப்பார் சார். எக்ஸாக்ட்லி மேம். இது நீங்க சொல்றப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். ஆக்சுவலி என்னோட கேரியர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கேரியர். ஐ டிட் மை இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பேங்கிங்குள்ள ஒரு டிகேட் இருந்தேன், தென் பேக் டு ஐடிக்குள்ள போனேன். ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னல்.
அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூரல் லொகேஷன்ஸ், எக்ஸ்ட்ரீம் ரூரல். சில நேரம் பஸ் கிடைக்கலன்னா 5 கிலோமீட்டர் பேங்க்கு நடந்து தான் போகணும். அப்படிப்பட்ட லொகேஷன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா, நான் பேங்க்ல இருந்து ரிலீவ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. அப்பயும் என்ன ஆச்சு அப்படின்னா, சில டாக்குமெண்ட்லாம் தெரியல அங்க இருந்த ஆபீசர்ஸ்க்கு. எனக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க, அண்ணே அந்த டாக்குமெண்ட் எங்கன்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு அந்த நான் எல்லாமே ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இந்த பீரோல இந்த ரேக்ல தான் இருக்கும் அப்படிங்கறத நான் செட் பண்ணி வச்சுட்டேன். யார் வந்தாலும் பக்காவா அதை மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி பேங்க்ல ஆடிட்டர்ஸ் வந்தாலும் இவன் பிரான்ச்சுக்கு எதுக்கு நம்ம ஆடிட் போகணும், இவன் எல்லாத்தையும் வச்சிருப்பேன், சரி என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கான்னு தேடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது ஒரு சிஸ்டமா ஃபார்ம் ஆயிடும். இப்போ நான் 2 டிஃப்ரெண்ட் பேங்கிங்ல ஒர்க் பண்ணேன். ஒன்னு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ்ல இருந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈக்விட்டாஸ்ல ஒர்க் பண்றப்ப அது புது பேங்க். அப்ப அங்க என்ன ஆகும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் டாக்குமெண்டே கிடையாது. பட் இங்க நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு 20 வருஷம் இருக்கிற பேங்க்ல ஒர்க் பண்ண அந்த நாலேஜ் இருந்ததுனால எனக்கு இங்க ஃபுல்லா கம்ப்ளைண்ட்ஸ் ஃபுல்லா நான் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஆடிட்டர்ஸே வந்தாலும் நிறைய டாக்குமெண்ட் என்கிட்ட வரும். நான் ஒரு செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன், பேங்க் ஆடிட்டர்ஸ் அப்படின்ட்டு. எந்த பிரான்ச்சுக்காவது ஆடிட் போனாங்கன்னா அந்த ஆடிட்டர் ஃபோன் பண்ணிடுவாரு, டே நீங்க இதெல்லாம் இல்லடா, நீ மெயில் அனுப்பி விட்டுரு, தேவையில்லாம உனக்கு மார்க் போயிடும் அப்படின்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப ரூபா மேடம் சொன்ன மாதிரி அங்க ஃபேமிலியில ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரப்ப நமக்கு இது பண்ணிடலாம். நீங்க குழந்தைங்களுக்குமே இதை அப்படியே நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லஞ்ச் பாக்ஸ் இங்கே தான் வைக்கணும், நம்மளோட படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத அப்படியே பழக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப சூப்பர் இது சார். வரைக்கும் இதுல யார் யார் இது வரைக்கும் பண்ணவே இல்லைன்னு யாரா இருக்கீங்களா? கோகுல்நாத் சார், ரேகா மேம் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ரேகா மேடம் ஹரிஹரன். சொல்லுங்க மேடம். ரேகா மேடம் சொல்லுங்க மேடம். நீ இதை ஆட் பண்ணா அதை ஆட் பண்ணுங்க மேடம். மியூட்ல இருக்காங்க. கொஞ்சம் நீங்க பேசுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. டவுன் ஆயிடுச்சு, மியூட்ல போயிட்டாங்க போல. ஓகே ரேகா மேம், திரும்ப when you are available ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேம். நீங்க பேசலாம். எஸ் ஃபேக்கல்டி ப்ளீஸ் கோ ஹெட். ஸோ இப்போ இந்த 25 வயசுல நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்றோமோ இல்லையோ இந்த 25 டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணிடணும். ஸோ அதனால 25 in 1ன்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா எல்லாருக்குமே ஈஸியா இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த 25க்குள்ள மினிமம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஜாபுக்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒரு பொசிஷன்லயோ நம்ம போய் உட்காந்துருவோம். இதர் அட்லீஸ்ட் வேர் மினிமம் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருவோம். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஓவர் வியூவா பார்த்தோம், ஒவ்வொரு டாக்குமெண்டா பாக்குறப்ப. இப்ப என்ன நீங்க நான் ஹைலைட் பண்றேன் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து நம்ம ரெகுலரா ரொட்டீன்ல பண்ற விஷயங்கள். பாஸ்போர்ட் பாத்தீங்கன்னா மினிமம் 10 இயர்ஸ்க்கு வந்து நம்ம ரினுவல் பண்ணணும். ஸோ டைம் பவுண்ட் ரினுவல்ஸ் இருக்கு. அதே மாதிரி எஃப்எஸ்ஐ நான் சொன்ன மாதிரி இயர்லி ரினுவல், ட்ரேட் லைசன்ஸ். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிலர் ஒன் டைமா போடுவீங்க, ஒரு சிலர் எஸ்ஐபி மெத்தட்ல போடுவீங்க, ஒரு சிலர் லம்சமா போடுவீங்க, ஒரு சிலர் கிடைக்கிறப்பெல்லாம் போடுவீங்க. இப்ப சீட்டு கட்டுற பழக்கம் இருக்குன்னா அதை ரெகுலரா மந்த்லி கட்டுவோம். இப்ப கோல்டு ஸ்கீம் இது எல்லாமே நம்ம பண்றோம். இது எல்லாமே நம்ம டைரைஸ் பண்ணணும். இதே இன்னும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க அப்படின்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இஃப் பாசிபிள் எந்த டேட்ல பண்ணுவேன்றதை கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கேலண்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அதை நம்மளோட சப்சீக்வெண்ட் இயர்ஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க ஒரு ரெனுவல் மட்டும்தான், ஜஸ்ட் சேஞ்சஸ் தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஓ எஃப்டிஓ முடியுதுன்னா அதை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு மீதியை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இதெல்லாமே ரினுவல் கண்ட்ரோல் டாக்குமெண்டா நீங்க ஞாபகமா வச்சுக்கலாம். ஒரு டு டூ லிஸ்ட் தான், அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறது நீங்க பார்க்கலாம். இது வந்து நான் சொன்ன அதே விஷயம். இப்போ முன்னாடி பார்த்தது இன்வெஸ்ட்மெண்ட், இது நம்மளோட லைபிலிட்டிஸ். நம்ம எதுக்கெல்லாம் நம்ம கட்டுவோம், ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், எல்லாம் எடுத்திருக்க எல்லா லோனும், பர்சனல் லோன் ஆரம்பிச்சு எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோனு, கார் லோனு. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 லோன் டிஃபால்ட் லோனை எல்லாருமே எடுத்துருவோம். இதை தவிர்த்து வேற ஏதாவது லோன் அப்படின்னா எமர்ஜென்சி லோனு, பிசினஸ் லோனு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து சிசி, அதாவது சேஞ்ச் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வேற யாரும் கிடையாது, நம்மளோட கிரெடிட் கார்டு. எங்க இருந்தாலும் நம்மளை வச்சு மர்டர் பண்ற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சாம்பியன் இந்த கிரெடிட் கார்டு தான். ஸோ அதனாலதான் இந்த சேஞ்ச் கிரியேட்டர் அப்படின்னு நாங்க பேங்க்ல ஒர்க் பண்றப்ப நக்கலா சொல்லுவோம். என்ன மச்சா இன்னைக்கு எத்தனை சேஞ்ச் கிரியேட்டர் பண்ணிருக்கேன், நான் 10 கார்டு வித்துட்டேனே அப்படின்னு எக்ஸிக்யூட்டிவ். ஐயோ அப்படியா, ஓகே. இங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட மோர் தேன் 2 கிரெடிட் கார்டு இருக்கு, சாட்ல போடுங்க பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் நான் கவுண்ட் ஸ்டார்ட் பண்றேன். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட்.
ஒண்ணே ஒண்ணுதானே மேடம். என்னது 8ஆ? ட்ரெய்னர் இதெல்லாம் ரொம்ப அநியாயம். 1 வச்சே இங்க சமாளிக்க முடியல. கலைச்செல்வி மேடம் கலைச்செல்வி வேணா மேம் அவார்டு தான் கொடுத்துடலாம். கிரெடிட் கார்டே இல்லைன்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படியே இருந்துருங்க மேடம். வேற யாரோ? சரி, வேற யாரும் கிரெடிட் கார்டே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு யாரும் இருக்கீங்களா? சுதா மேடம்க்கும் இல்ல. ஓகே, பிரசிடென்ட் குமாரனா நீ உங்ககிட்டயுமா? மகிழ்ச்சி. நான் உங்ககிட்ட போடுறதுக்கு தானே வருவாங்க, உங்களுக்கு கார்டு தேவையில்லையே. ப்ரோ அந்த பழக்கமே கிடையாது. இல்ல இல்ல, உங்ககிட்ட நாங்க வாங்குறப்பதான் எங்களுக்கு கார்டு தேவைப்படும். ஒரு லேப்டாப் கல்லாப்பேட்டியே இப்படி சொன்னீங்கன்னா நாங்களாம் எங்க போறது? சரி, ஆமா மேம். கிரீன் ஹூட் நர்சரி மேடம் ஏதோ சொல்ல வர்றீங்க. நீங்க என்னன்னு அன்மியூட் பண்ணி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம். ஓகே, மேம் நீங்க நம்ம சொல்ற அடுத்த இன்புட்ட கேட்க ஆவலா எதிர்பார்த்திருக்கோம். மேடம் அமைதியாவே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் ஃபீஸ் கலெக்ஷன்ல பிஸி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிரீன் ஹூட் நர்சரி மேடம். ஓகே, அடுத்தது நான் இந்த விஷயம் எல்லாருமே நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்போம். நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம்னா கிராசரி. சரி, நான் கிராசரி இதுல மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து எப்ப வேணாலும் நம்ம வாங்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுனால. நம்மளோட கேஸ் பில்லு, போன் பில்லு, இன்டர்நெட் பில்லு. இதுல வேற இன்டர்நெட் பில்லு, போன் பில் அப்படின்னா வீட்டுல எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு ரீசார்ஜ் பில்லு அது வேற ஒன்னு கால்குலேட் பண்ணி கொண்டு இருக்கும். டிடிஹெச், வாட்டர் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி, இபி, ஃபீஸ் எல்லாமே. இன்னொன்னு வண்டி போற பெட்ரோல், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால டிரான்ஸ்போர்ட் பேமெண்ட் லைட்டா போட்டேன். இப்ப பெட்ரோலுக்கு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 200 to 300 பெர் டே மோஸ்ட்லி டிராவல் பண்றவங்களுக்கு வந்துருது. இது போக மைலேஜ் கொடுக்குதா கொடுக்கலையான்றது அது ஒரு ரெண்டாவது விஷயம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்துடும். இது போக நம்ம யாருக்காவது லோன் அமௌண்ட் லென் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பரா வாங்கணும். இல்லை நம்ம யாருக்காவது வாங்கியிருக்கோம் அன்பினான்சியலா வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம கட்டணும். இது எல்லாமே நமக்கு கவர் ஆகும். சரி, இதுல இருக்கிறது எத்தனை பேரை கரெக்டா அந்த டேட்ல கட்டுறீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ரூபா மேடம். ஓகே, வேற சார் கரெக்டா 10ஆம் தேதினா 10ஆம் தேதி போன் பில் கட்டிடுவேன் சார். எனக்கு தெரிஞ்ச ரீசார்ஜ் மட்டும் கரெக்டா நேரத்தை கட்டிடுவேன். ஏன்னா அது அதுக்கப்புறம் கால் போகாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, கௌரி மேடம் இருக்காங்க. வேற யாரும் இருக்கீங்களா? ஓகே. நான் மேடம் கண்டிப்பா ஸ்கூல் நடத்துறாங்கன்னா எல்லாத்தையும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகே, கலைச்செல்வி மேம். ஓகே, ரைட். அடுத்தது பேமெண்ட் ட்ராக்கர்ஸ். இன்கமிங், அதாவது நமக்கு சேலரியை தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்கள், சேலரியோ பிசினஸ் தவிர்த்து வேற ஏதாவது விஷயங்கள் நமக்கு இன்கம் வருதுன்னா அதை நம்ம ட்ராக் பண்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். எக்ஸப்ட் வந்து வாவ், ஓகே, திவ்யா மேடம் அருமையா போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் கூகுள் கேலண்டர்ல சிங்க் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ திவ்யா மேடம் மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணாலும் ஈஸியா இருக்கும். மேபி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபைல் வேணா நான் ஜென்ரேட் பண்ணி உங்க எல்லாருக்கும் ஆஃப்டர் த செஷன் நான் ஷேர் பண்றேன். நீங்க அதை அப்படியே கூட உங்க கேலண்டர்ல நீங்க சிங்க் பண்ணிடலாம். ஸோ என்ன ஆகும், நீங்க என்னென்ன விஷயங்கள் மட்டும் உள்ள இன்புட் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ஜென்ரேட் பண்ணி ரிமைண்டர் வந்துடும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜேசி இந்தியாலே கூட ரெக்வஸ்டா கொடுத்துடலாம். கரெக்டா 5ஆம் தேதி பிரசிடென்ட்ஸுக்கு வந்து எம்ஆர்எஃப் ஞாபகப்படுத்தணும், 10ஆம் தேதி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கால் அலர்ட்டோ இல்ல ஒரு ரிமைண்டர் அலர்ட்டோ வச்சிடலாம் பிரசிடென்ட் செக்ரட்டரிக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜெட்பிஆர்பி பாயிண்ட் ஒழுங்கா என்ட்ரி கொடுத்துட்டியா அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஜெட்பி மேனேஜ்மெண்ட் இருந்தா என்ன மன்னிக்கும். சொல்லிடுவோம் ட்ரெயினர் சொல்லிட்டாருன்னு சொல்லிடுவோம். அதான் பிரசிடென்ட்ஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு தேவைப்படும் ஈஷா மேடம். கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சார். எஸ் சார், கண்டிப்பா தேவைப்படும் சார். ஆல்ரெடி எம்ஆர்எஃப்ல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஃபுல்லா சிஸ்டமைஸ்ல அவங்களே பண்றேன்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்சம் நமக்கு ட்ரபிள் குறைஞ்சிருச்சு.
ஜெட்பிஆர்பிக்கு அதே மாதிரி ஏதாவது சிஸ்டம் கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும் ரெசிடென்ட்ஸ் எல்லாருக்கும். எஸ் சார், கண்டிப்பா. இப்ப இந்த இன்கமிங் ட்ராக்கர்ஸ் தான் நான் சொன்னது. இந்த மேம் சொல்லுங்க மேம், கிரீன் ஹோல் மேம் ஏதோ நீங்க அட்மிட் பண்ணி பேசுங்க மேடம், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. கோவப்படாதீங்க. குமார் பிரசாத் சார் மேம் அன்மியூட் பண்ண முடியலையா மேம் உங்களால? ஹேண்ட் ரைஸ் மட்டும் இல்லையா உங்களுக்கு அன்மியூட் ஓகே. மேபி கொடுத்து ரியாக்ஷன் கொடுக்கறதுல தெரியாம மேபி ஹேண்ட் ரைஸ் வருதான்னு தெரியல. ஃபைன், வி கேன் ப்ரோசீட். மேம் அன்மியூட் பண்ணாங்கன்னா வி கேன் ஹியர். கோ ஹெட் சார். ஓகே. இப்ப இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே நம்மளோட ரெகுலர் டாக்குமெண்ட்ஸ். இது வந்து நம்ம அடி வாங்காம இருக்கிறதுக்கு இந்த டாக்குமெண்ட் நமக்கு தேவைப்படும். வீட்டுல மெயினா டேட் ஆஃப் பர்த், ஆனிவர்சரி. எனக்கு தெரிஞ்ச அந்த நிறைய பேருக்கு பல்லு தெரியறதுல இதே தெரிஞ்சு எத்தனை பேர் அடி வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. சேலம் சார்ட்டர் பேசுறது அண்ணா மூஞ்சி ஃபுல்லா பல்பு தெரியுது, பேர் தெரியுது, அண்ணன் நிறைய அடி வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு டு டூ லிஸ்ட் போடுறது மாதிரி நம்ம ஆனிவர்சரி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே முன்னாடிலாம் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஹேபிட் இருக்கு. முன்னாடிலாம் அந்த ஒரு லெட்டர் போடுவோம் பர்த்டேக்கு, அதுக்கப்புறம் ஒரு கார்டு அழகா இருக்கும், பர்த்டே கார்டு, இன்விடேஷன் கார்டு, வேலண்டைன்ஸ் டேக்கு கொடுக்குற கார்ட்ஸ், எவ்வளவு கார்ட்ஸ் இருந்துச்சு ஒரு 5 to 10 years பேக். இப்பெல்லாம் கார்டு வந்து ஷோகேஸ்ல தான் போய் பார்க்க முடியும். ப்ரொபோஸ் பண்றவங்க கூட கார்டு எடுத்துட்டு போறது கிடையாது. ஏஐல வந்து ஒரு ஜென்ரேட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்களா, அது கூட கிடையாது. போனை அதை அப்படியே எடுத்து வால்பேப்பர்ல வச்சுட்டு அதை போனை கொடுக்குறது. ஸோ அந்த அளவுக்கு இந்த ட்ரெண்ட் மாறி போச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் ஞாபகமா சொல்றது. இன்னொன்னு, நிறைய இடத்துல வந்து நமக்கு 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து நம்ம உங்களுக்கு ரூட் தெரியும், பட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியுமான்னா இருக்காது. பட் அதே நீங்க அந்த லொகேஷனோட கூகுள் மேப் நீங்க சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்கேயாவது போறப்ப நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டு டூ லிஸ்ட், ஃபேமிலி டு டூ லிஸ்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ணேன். ஏன்னா நிறைய தடவை மிஸ் ஆகும். பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பர்த் டேட் வந்து ஒரு சிலர் ஸ்டார் பேஸ் பண்ணி இருப்பாங்க, ஒரு சிலர் டேட்ல ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சிலர் தமிழ் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சிலர் இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களோட ரிலீஜனை பொறுத்து கூட சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் மெயினாக சொன்னேன். அதே மாதிரி டிராவல் பிளானிங் பண்றீங்கன்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் ரெடி பண்ணு. ஏன்னா டிராவல் பண்றப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு இது சேராது அது சேராதுன்னு, அதுக்கு ஒரு டேப்லெட் லிஸ்ட் எடுப்போம். ஏன்னா டேப்லெட் மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆவரேஜா யாருக்காவது வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா மினிமம் ஒரு ½ டிஜிட் ஆஃப் ஒரு 1/2 டஜன் டேப்லெட்டா சாப்பிட்டுறாங்க. ஸோ அதை ப்ராப்பரா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்க அதை அவங்களுக்கு கைட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டக்குன்னு திறந்தாங்களா எடுத்து அவங்க கன்சியூம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதை அப்படியே பழக்கிடலாம். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு ஆஃப்டர் 15 to 60 வர்றப்ப நிறைய விஷயங்கள் மறக்க ஆரம்பிப்போம். ஸோ அப்போ வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது எல்லா விஷயத்தையும் நான் கொண்டு வந்தேன். அசட் இன்வென்ட்ரி, நம்ம என்னென்ன அசட்ஸ் வச்சிருக்கோம் அதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோமா அப்படின்னா, இங்க அசட் இன்வென்ட்ரி நான் சொல்றது வந்து நம்ம யூஸ் பண்ற ஜுவல்ஸ். ஏன்னா நிறைய பேர் லாக்கர்லயே நம்ம வைப்போம். அதான் அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வெண்ட் டைம் ஆஃப் இன்டர்வல்ல எடுத்து அதை ஜஸ்ட் கிளென்ஸ் பண்ணியோ இல்லை தொடச்சோ இல்ல பாலிஷ் பண்ணியோ பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்ணுங்க. அதுக்காக தான் அந்த அசட் இன்வென்ட்ரி நான் மென்ஷன் பண்ணேன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், பிளட் குரூப். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு முக்கியமா எல்லாருமே எழுதி வச்சிருங்க. இஃப் பாசிபிள் இன்னொரு சஜஷன் எனக்கு ஒருத்தர் சொன்னது என்னன்னா, அவர் என்ன பண்ணுவார்னா ஒருத்தரோட நேம் அதுக்கப்புறம் அவரோட பிளட் குரூப் சேர்த்து சேவ் பண்ணி வைப்பாராம். ஸோ இன்கேஸ் ஆஃப் எதுவும் எமர்ஜென்சி அப்படின்னா அதை வச்சு கூட அவங்களை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அல்லவா அப்படிங்கிறதுக்கு இது இருந்துச்சு. அடுத்து எமர்ஜென்சி செக்லிஸ்ட். நம்ம முக்கியமான கான்டாக்ட் டீடைல்ஸ் எது எங்கெங்கெல்லாம் வேணும், யார் யார்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத ஒண்ணு போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ, நீங்க அப்படியே பாத்துக்கலாம் நீங்க என்னென்ன விஷயங்களை ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் கிளிம்ஸ் மாதிரி கொண்டு வந்துடுறேன். நான் இது வரைக்கும் சொன்னதை கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி காட்டியிருப்பேன் வேற ஒன்றும் இல்லை. இது உங்களோட இதை எப்படியெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இங்க எல்லாமே இருக்கும். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் நான் இனிஷியலா சொன்னதான் இங்க கொஞ்சம் டீட்டெயிலா போடுறேன். எனிவே நான் அந்த பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஷார்ட் ஸ்பேன்ல வி வில் கமிங் அப் வித் அன் அப்ளிகேஷன். ஸோ நீங்க இது எல்லாருமே வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுறேன். ஸோ வித் திஸ்
இந்த டைரி வந்து எப்பயுமே நம்ம ஜேசி ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் த வெர்டிகல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த டைரி உங்களோட மைண்ட்ல வந்து உங்களோட ஹோல்சமா எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வித் திஸ் ஐம் ஜஸ்ட் கமிங் டு க்ளோசிங் ரிமார்க்ஸ். யாராவது ஏதாவது கொரிஸ் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். இந்த கேள்வி கேட்கறப்ப மட்டும்தான் எல்லாரும் காணாம போயிடுவாங்க. சார் எல்லாமே நம்ம சேவ் பண்ணிக்கிறோம் சார். லைக் இதெல்லாம் ஓகே. ஆக்சுவலா ப்ராப்ளம் எங்கன்னா நம்ம அந்த ஏதாச்சும் வாங்குறோம்ல ப்ராடக்ட்ஸ், லைக் அது வாரண்டி கார்ட்ஸ், இதை சேவ் பண்ணி லைக் அது ஒரு மெயின்டைன் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். நான் அது அதை எப்படி தான் பண்றேன்? சிஸ்டம் வைக்கிறோம் மேடம். இப்போ முதல் விஷயம் டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்கினதோட சரி. அந்த இத்தனை நாளைக்கு ஒரு தடவை அவங்க டப் கிளீன் பண்ண சொல்லுவாங்க, அதுவே நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். அப்படிங்கிறப்ப இந்த வாரண்டியில மெயின்டைன் பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் ஆகணும். இல்ல இல்ல என்ன இருக்கு, பண்ணணும்? ஆனா அது எப்படின்னா லைக் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி இது பண்றது. ஆக்சுவலா ஒரு பவுச்சுக்குள்ள எல்லாமே வச்சிருக்கு, திடீர்னு எடுக்கணும்னா அந்த ஃபுல் பவுச் நம்ம எடுக்கிறது மாதிரி எல்லாமே தேடுறது மாதிரி இருக்கு. அது ஒண்ணு மெயின்டைன் பண்றது தான் இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மத்ததெல்லாம் கூட ஃபைல் பண்ணிடலாம். இது வந்து நிறைய இருக்கிறதுனால இது வந்து எப்படின்னு மட்டும்தான் எனக்கு இன்னுமே செட் ஆகல. அது ஒரே ஆப்ஷன் தான் மேம். எல்லாத்தையும் பிரிண்டோ ஸ்கேனோ எடுத்து ப்ராப்பரா ஃபோல்டர் போட்டு மொபைல வச்சுக்க வேண்டியதுதான். டக்குன்னு எடுத்து நம்ம மொபைல பாக்குற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா எந்த அளவுக்கு பிசிக்கலா பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து feasibility இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் எங்க வீட்ல எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்னா, இன்கேஸ் நான் வெளியூர் போறேன் அப்படின்னா நான் வீட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு அதை எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தா தான் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர இல்லாத நேரத்துல அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே சார், வில் ட்ரை. நான் ஒரு ஐடியா ஃபாலோ பண்றேன், சொல்லட்டுமா சார்? சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா. ஒவ்வொரு பொருள் இந்த மாதிரி புதுசா வாங்க போகும்போது யாரோ ஒரு பர்த்டேல வாங்கிடுவோம். அந்த பர்த்டே அன்னைக்கு அந்த சர்வீஸ் பண்ணிடுவோம். எங்க வீட்டுல வந்து என்னுடைய ஒவ்வொரு கல்யாண நாளும் போய் அந்த கேஸ் டியூபை மாத்திடுவேன். நான் சேஃப்டி ஆஃபீஸர் இல்லையா, ஃபயர் சேஃப்டி பண்ணிட்டு இருக்கனால கேஸ் அந்த சேஃப்டி டியூபை மாத்திடுவேன். மாத்திட்டு எங்க ஒய்ஃப்ட சொல்லுவேன், உள்ளதே பெரிய கிஃப்ட் இதுதான், ஏன்னா சேஃப்டியா இருக்கு அந்த வருஷம் போறா. இப்படி சொல்லி நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க ஏன் சார்? இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும் இருக்கா சொல்லிட்டு இருக்கேன். அது நீங்க இங்க வேற சொல்லி கொடுக்குறீங்க எங்களுக்கு. மெயின்டெனன்ஸ்க்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றது அட்லீஸ்ட் பேசிக். அதனால எனி எக்யூப்மெண்ட்ஸ் இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்க அதை வந்து அதை கண்டுக்கணும். இல்லைன்னா அதோடைய வருஷத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துடும். இப்போ 8 வருஷத்துக்கு ஒர்க் ஆகுது ஒரு ஃப்ரிட்ஜ் அப்படின்னா, நீங்க எவ்ரி இயர் அதை மெயின்டைன் பண்ணீங்கன்னா 12 வருஷம் ஆக்க முடியும். இல்லைன்னா அது என்ன ஆகும்னா 7 இயர்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் பார்க்கவே இல்லைன்னா 7 இயர்ஸ் ஆயிருக்கும். அப்புறம் அடுத்து பார்க்க வேணா 6 இயர்ஸ், ஒரு 5 வருஷத்துல நின்று போயிடும். இப்போ நிறைய பேர் வந்து 4 வருஷம்னா 4 வருஷம் கழிச்சு முதல் தடவை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அதை வந்து பார்த்துடணும். அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன செலவு பண்ணிக்கணும். ஒரு தடவை நம்மளே அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணிக்கலாம், நம்ம குட்டியா ஏதாவது பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒருத்தரோட பர்த்டேல வாங்கிக்குவேன். இல்லைன்னா கூட வாங்கி வச்சுட்டோம்னா கூட அந்த பர்த்டேல இனாகிரேட் பண்ணிடுவோம். சரி இது உங்க பர்த்டேக்கு. அப்போ ஒவ்வொரு பர்த்டே அப்படின்னா அவரு சரி இது என்னோடது அந்த ஃபீல் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய கஷ்டமே. சொன்னதை ரூபா மேடம் சொன்ன ஐடியாக்கு ஈஸியா மேட்ச் பண்ணிக்கலாம். மேபி அண்ணா சொன்ன மாதிரி இப்ப கூட பிளான் பண்ணலாம் மேம். அந்த வாரண்டி ஐட்டம் அந்த பர்த்டேட்டோட அடுத்து சிங்க் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணலாம் சார். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் பார்த்தோம் கோகுல் சார். நீங்க கேட்டதுல பாதி விஷயம், பாதி இல்ல, ஒரு 1/4 நாங்க ஃபாலோ பண்ணிட்டாலே மிகப்பெரிய வெற்றின்னு நான் நம்புறேன். ஸோ தட் வாஸ் ஒரு பெரிய பிரஷ் அப். இது எல்லாருக்கும் தெரியாதா, இதெல்லாம் முக்கியம் அவசியம் தெரியுமா தெரியாதானா? கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. பட் we are not doing that, we are not organizing it. அதை நம்ம ஆர்கனைஸ் பண்றது இல்ல. ஸோ எல்லாரும் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுட்டு லெட் ஸ்டார்ட். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுவோம். முழுசாலாம் மாறிட முடியாது அந்நியனா உடனே. So let's try something and we'll work forward to organize ourselves better. Sure. Yes. Any other? So no other queries now. We can ஏதாவது clarification இருந்தா please கேட்கலாம்.
or we can go with the agenda. Yes, President, நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே யாராவது ஓகே hand ஓகே raise பண்ணுங்க. ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். சார் உங்களோட செஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். கண்டிப்பா ஃபர்தரா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபினான்ஸ் ரீதியா நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா டாக்குமெண்டேஷனுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத வந்து ரொம்ப கிளியரா இவ்வளோ நேரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் ஃபீட்பேக் பை பார்ட்டிசிபன்ஸ் யாராவது 2 பேரும் உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க சாரோட செஷனுக்கு. நான் அஜெண்டா வரதுக்கு முன்னாடியே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி ஃபார் தட். ஓகே மேம். இஸ் எக்ஸ்பெக்டிங் அதர்ஸ் ப்ளீஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். யா Next ஹாய் anyone? கௌரி. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நம்ம எல்லாருமே மிஸ் பண்ற திங்ஸ் இதுதான், பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். நான் என்னோட லிஸ்ட்லயும் இதெல்லாம் பண்ணணும்னு வச்சிருக்கேன், ஆனா இது வரைக்கும் பண்ணல. ஸோ இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். எனக்கு தெரிஞ்சு அதான் கரெக்டா ZT ட்ரைனிங் கரெக்டா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை நீங்க பாத்துட்டீங்கன்னா சனி ஞாயிறு டைம் இருக்கும், அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா திங்கக்கிழமை மறந்துடும் அப்படிங்கறத ரேவந்த் சித்தார்த் முன்னாடியே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி Yes, sir. அதுதான். எனிவன்? கலைச்செல்வி உங்களோட மியூட்ல இருக்கு. ஓகேங்க. இல்ல நம்ம ஐடி ப்ரூஃபை எப்பவும் ஏதோ ஒரு பக்கம் வச்சுட்டு எப்பவுமே தேடிட்டே தான் இருப்பேன் நான். ஆனா இப்ப சார் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். 0.01 நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கனாலே ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா சின்னதா கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். vote of thanks by secretary JC Manju ma'am. Thank you, President. Good evening, everyone. On behalf of JC Garu Diamond Coins, I extend your heartfelt thank to our Chief Guest, Revant Siddharth sir, our respected faculty, Gogulnath sir, sharing this valuable insight today sections. Our sincere thank to Zone President Manimannan sir, Zone Officer Isha Prabhu ma'am, Host President Gauri ma'am, all the organizers of the program to the successful event. A special thank to all JCs who joined the actively participates in this training sections. Our presence made this event meaningful and inspiring. Thank you once again. Have a wonderful evening. Thank you, ma'am. Thank you Manju ma'am. JC India Area A Zone 29 JC Garu Diamond Queens every week visual training program Friday Fuel Session 3 hereby adjourned. Thank you, President. Thank you, Thank you, ma'am. participants and trainers. Thank you for your wonderful time. Let's meet next Friday. President, thanks for the opportunity. சொல்லுங்க கோகுல்நாத் சார். சாரி, Thanks for the opportunity சொன்னேன். always pleasure. Thanks to பார்க்கிங் போகாம உட்கார்ந்திருந்தீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சிறப்பா கொண்டு போனோம்ல சார். ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், சிறப்பா செய்வோம். Thank you ma'am. Thank you so much ma'am. எங்களுக்கு நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ma'am. Thank you, President. That was it. My pleasure. Thank you sir. Thank you ma'am. Thank you ma'am. Thank you sir. Gogulnath sir, thank you so much sir.